ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நீங்கள் இசேவைக்கான ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலெட்டில் பேமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ அதை குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஃப்ளாஷ் நியூஸ்லேயே போயிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வித் த எஸ்பிஐ அக்கௌண்ட், த இசேவை டிரான்சாக்ஷன் இஸ் கரண்ட்லி ஃபேஸிங் டிசப்ஷன் வென் யூசிங் எஸ்பிஐ பேங்க் பேமெண்ட். த எஸ்பிஐ டீம் இஸ் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் டு ரீசால்வ் த இஷ்யூஸ் அட் த இயர்லியஸ்ட். ப்ளீஸ் நோட் தட் அதர் பேங்க் அண்டு பேமெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றவங்க நீங்கள் வேலட் மூலமாக, அதாவது இசேவை வேலட் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தற்போதைக்கு எஸ்பிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட்லி ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதர் பேங்க்கில் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எஸ்பிஐ டீம் பார்த்தா அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ரீசால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எஸ்பிஐ மூலமாக உங்களுடைய இசேவையில் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க, வேலெட்டுக்கு அமௌண்ட் ஏற்றாதீங்க. மற்ற பேங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா பே ஆகுது, பட் எஸ்பிஐ மட்டும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பண்ண பாருங்கள். ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.